சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் மாசத்துல இவங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கிடைக்கல. ஒரு சில ஏமாற்றங்களையும் தொடர்ச்சியான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் கடந்து போயிருக்கு. அதையும் குறிப்பா கடந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்திலேயே உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாதத்தோட பிற்பகுதியில சொந்த தொழில் செய்யறவங்க ஒரு சில வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் மாசத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு பணமழை கொட்டும், சொந்த தொழில் செய்யறவங்க பொண்ணும் பொருளுமா அல்ல போறாங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாம தவிக்கிறவங்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த மார்ச் மாசத்துல இந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. போதா குறைக்கு ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் வேலை இழப்புகளையும் கடந்த மார்ச் மாசத்துல சந்திச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 3-4 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரிஷபராசிக்காரங்களுக்கு நெருக்கடியான காலகட்டமா தான் இருந்துட்டு வருது. அதுலயும் குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசிக்காரங்க கடந்த 4 மாதங்களாகவே நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க, தொடர் அலைச்சல்களை சந்திச்சுட்டு வராங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அமையல. போதா குறைக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தொடர்ச்சியான பாதிப்புகளை ரிஷபராசிக்காரங்க கடந்த 4-5 மாதங்களாகவே தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ரிஷபராசிக்காரங்க சமீப காலமா அவங்களோட குடும்ப வாழ்க்கையில போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போதா குறைக்கு ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்திலேயே பண நெருக்கடி அப்படிங்கறதையும் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்துல கடந்த மார்ச் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கான யோகங்களையோ அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கல அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம். இது கூடவே கடந்த மார்ச் மாசத்துல ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் இல்லைன்னா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மாசி மாதம் பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு நெருக்கடியான காலகட்டமாவே இருந்திருக்கு. ஒரு சில சோதனைகளையும் தொடர்ச்சியா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில யோகங்களையும் ஒரு சில வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை விட மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா யோகமான காலகட்டமா இருக்க போகுது. இதனால நீங்க புதிய முயற்சிகள் எதிலையாவது இறங்குறீங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க, புதுசா வேலைகளுக்கு போறீங்க அப்படின்னா மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலமா இருக்கும். அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதியில ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவே நெருக்கடிகளை சந்திப்பாங்களா, போராட்டங்களை சந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய அளவுல போராட்டங்களோ நெருக்கடிகளோ இருக்காது. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில நிறைய விரை செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு கட்டாயமா இருக்கும். இதனால இந்த ஏப்ரல் மாசத்துல நீங்க எந்த காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி மாதத்தோட முதல் 15 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்களை விற்கிறது, முக்கியமான முடிவுகள் எதையாவது எடுக்கிறது அப்படின்னாலும் மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலமா இருக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல சூரிய பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா வகையிலையும் லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் சிறப்பான லாபங்களை எதிர்பார்க்கலாம். சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். அதே போல சொந்தமா தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள் நீங்க கேட்ட இடத்துல இருந்து உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே சூரிய பகவான் அருளால சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். அதே போல ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா நீதிமன்ற வழக்குகளை சந்திச்சுட்டு வருவாங்க. அந்த வழக்குகள் ரொம்பவே இழுபறியான ஒரு நிலைமையிலையும் போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய மாதமா இருக்க போகுது. ஒரு சில ரிஷபராசிக்காரங்க வழக்குகளை தலை முழுகிட்டு நிம்மதியா வாழக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த முதல் 15 நாட்களும் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முடிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்துல சிறப்பான முறையில முடிய போகுது.
அதே நேரம் லாபஸ்தானத்துல சூரிய பகவானோட இணைஞ்சு ராகு பகவானும் இருக்கிற காரணத்தால என்னதான் உங்களுக்கு லாபம் அளவுக்கு அதிகமாவே கிடைச்சாலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால நீங்க திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் உங்களோட பணத்தை களவு கொடுக்கறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான பணத்தை கைகளில் வச்சிருந்தாலும் சரி அல்லது விலை உயர்ந்த பொருட்களை கைகளில் வச்சிருந்தாலும் சரி ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கோங்க. குறிப்பா தங்க நகைகள், செல்போன், லேப்டாப் இந்த மாதிரியான பொருட்களை ரொம்பவே கவனமா பயன்படுத்திக்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். மேஷராசி சூரிய பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற நிலையில சூரிய பகவான் குரு பகவானோட இணைகிறார். சூரிய பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கறதால இந்த கிரக சேர்க்கை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜ யோகங்களை ஏற்படுத்தும். ஆனா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களோட விரய ஸ்தானத்துல உருவாகிற காரணத்தால தொடர்ச்சியான விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட பிற்பகுதியில கட்டாயமா இருக்கும். அதுலயும் குறிப்பா பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பின்னடைவுகளை சந்திப்பீங்க. அது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். போதாக்குறைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில கட்டாயமா இருக்கும். அதுலயும் முக்கியமா உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், அம்மை நோய்கள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி ரொம்பவே அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அதே போல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது, நிலங்கள் வாங்குறது, வாகனங்களை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதே போல வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர வாகன பயணங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. அடுத்ததா சொந்த தொழில் அல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல பெரிய அளவுக்கு நெருக்கடிகளோ அல்லது பெரிய அளவுக்கு முடக்கமோ உங்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு சிறப்பான முறையில உங்க தொழில்கள் நடக்கும். தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய லாபமும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பானதாவே இருக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி மற்றும் செவ்வாய் பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. சனியும் செவ்வாயும் பகை கிரகங்களாகவே இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களோட தொழில் ஸ்தானத்துல இணைகிற இந்த காலகட்டம் தொழில் ரீதியா சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். அதுலயும் குறிப்பா சனியும் செவ்வாயும் பாப கிரகங்கள் அப்படிங்கறதால இந்த ரெண்டு கிரகங்களும் இணையும் போது விபரீத ராஜ யோகம் உண்டாகும். இந்த விபரீத ராஜ யோகம் ஜாதகருக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும், சிறப்பான மன தைரியத்தை கொடுக்கும், தொழில நீங்க சந்திச்சு வரக்கூடிய நெருக்கடிகள்ல இருந்தும் சிறப்பான விடுதலையை கொடுக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகளோ அல்லது நெருக்கடிகளோ இருக்காது. ஓரளவுக்கு சுமூகமான குடும்ப வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் இந்த ஏப்ரல் மாசத்துல எதிர்பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுது. அதுலயும் குறிப்பா ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்கள் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.